ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டாக்டரின் மான்வாவோட 7th சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கைஸ், எனக்கு டைம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி 4-5 சாப்டர் ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். டைம் இல்லைனா நான் ஒன்று தான் போடுவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோ அவங்க அண்ணனோட கத்தியை தட்டி விட்டு சாலா நான் தான்டா ஜெயிக்க போறேன் அப்படின்ட்டு மாசா நின்றுப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. கத்தி கையில இருந்து போன உடனே ஹீரோ அண்ணனும் பார்த்து முறைக்கிறான். இவன் இப்படி மொச்சன்னு இருக்கும்போது ஹீரோவும் அவன் கத்திய பார்த்துட்டு இதுவும் நல்லா ஜாலியா தானே இருக்கு அப்படின்றான். அதை கேட்டு ஹீரோ அண்ணன் இன்னும் முறைக்கிறான். ஹீரோவும் அவங்க அண்ணன் முறைக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் நான் என்னதான் அவன் கத்தியை பறக்க விட்டு இருந்தாலும் நான் என்னோட காடை மட்டும் இழந்துடவே கூடாது. ஏன்னா இந்த ஸ்கில்லோட டியூரேஷன் வேற 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவங்க அண்ணனை பார்த்து நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா தான் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பிரதர்ஸ். அதனால இந்த விஷயத்த எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ நான் முடிக்க போறேன். அதனால 2 பேருமே ஒன்னா என்கிட்ட சண்டை போட வாங்க அப்படின்றான் ஹீரோவும். அதை கேட்டு அவனுங்க 2 பேரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் திரும்பி அவங்க அப்பாவை பார்த்து ஒரே நேரத்துல எனக்கு 2 பேர்கிட்ட சண்டை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க ஃபாதர் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ அவங்க அப்பாவும் இவன் இப்படி கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. பட்லரும் ஐயோ மாஸ்டர் என்ன சொல்ல போறாரு தெரியலையா அப்படின்ட்டு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பார்த்தா சிவப்பு மண்டியும் இப்ப அவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு இவ்வளவு முழிக்கிறான். ஹீரோ அவங்க அப்பாவும் அவனோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு. அப்ப அவன் ஸ்லீவ்ஸ்ல இன்னும் நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சிருக்கான் போலயே. அப்ப இது இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறது போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நான் இந்த 2-on-1 பேட்டலுக்கு அக்ரி பண்றேன் அப்படின்னு இவரு இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ஆனா டியர் அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. அவங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சண்டையை ஸ்டார்ட் பண்றா அப்படின்றாரு. அப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அண்ணனுங்களுக்கும் வேற வழி இல்லாம அந்த கத்தி எடுக்கிறானுங்க. கத்தி எடுத்துட்டு இவன் எப்படி நம்ம அப்பா முன்னாடியே நம்மள இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ட்டு காண்டாவறானுங்க. ஹீரோவும் அதெல்லாம் பத்தி கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் வாடா பார்க்கலாம் நின்னுங்கிறான் போஸ் குத்துன்னு. இவன் நிக்கிறத பார்த்துட்டு அவனுங்க 2 அண்ணனுங்களும் அவனை செத்தரா ரெட்டியாரு அப்படின்ட்டு பாயிறானுங்க அவன் மேல. ஹீரோவும் அவனுக்கு பண்ற அட்டாக்க பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஆலனும் ஆர்ட்ஸ் கிட்ட நீ முடிஞ்ச அளவுக்கு அவன் லெஃப்ட்ல கிட்ட போ அப்படின்றான். அதை கேட்காம அந்த ஆர்ட்ஸ் பையனும் நீ வாய மூடுறா அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு அடிக்கிறானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பிளாக் பண்ணுங்கிறான். பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ் பார் ஓப்பன் ஆகுது. அதுலயும் அவர் ஆஃப் ஜீனியஸ் ஸ்பெஷல் எஃபெக்ட் மூலியமா உங்க லோ கிரேட் வாட்ச்மேனோட ப்ரொஃபிஷியன்சி அதிகமாகுது அப்படின்னு வருது. ஹீரோ அந்த விண்டோவை பார்த்துட்டு பரவாயில்லையே ப்ரொஃபிஷியன்சி அதிகமாகுதா, என்னால இப்ப அவனுக்கு ஸ்வாடெல்லாம் பார்க்க முடியுது. இவன் இப்படி நினைச்சிட்டே பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க 2 அண்ணனுங்களும் ஹீரோ போட்டு மட்டார் அச்சுன்னு இருக்கிறானுங்க. ஹீரோவும் என்ன விட்டா ரொம்ப அடிச்சுனாகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையிலேயே கோடு போட்டு போயிடுறான். ஹீரோ சடனா இப்படி அட்டாக் பண்ண உடனே அவனுங்க 2 பேருக்குமே அப்படியே ஷாக்கு. இன்னும் பாக்குறானுங்க எப்படா இவன் நம்மள அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி போனான் அப்படின்ட்டு. ஷாக்கு இவனுக்கு மட்டும் தான் படுறானுன்னு பார்த்தா மேல அந்த சிவப்பு மண்டியை நின்னுன்னு நாக்ஸ் இவன் எப்படி இதை பண்ணான் அப்படின்ட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஆலனும் நாக்ஸால எப்படி இதை பண்ண முடிஞ்சுது, ஃபேமிலியோட அசிங்கமா இருந்த ஒருத்தனால எப்படி இந்த அளவுக்கு மாற முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நடுக்கத்துல நிக்கிறானுங்க 2 பேரும். இவனுக்கு இப்படி நிக்கும் போது ஹீரோவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் டூவல் அப்போ நடுவுல இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி நிக்க கூடாதுன்னு. ஹீரோ இப்படி சொல்லிட்டு அவனுக்கு நடுவுல வந்து நிக்கிறான். இவனுங்களுக்கும் ஹீரோ எப்ப அங்க வந்தானே தெரியல. பயத்திலயும் இவனுக்கு 2 பேரும் ஸ்வாட் எடுத்து ஹீரோ மேல ஸ்விங் பண்றானுங்க. நம்மளால அதெல்லாம் ஈஸியா தடுத்துட்டு இந்த சண்டை எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா வெறும் சாதாரண ஒரு ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்றதுல இந்த அளவுக்கு ஃபன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஹீரோவும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 அண்ணனுங்களையும் அசால்ட்டா தத்துனுங்கிறான். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோ அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கு. இவன் இப்படி தடுத்துட்டு திருப்பி அடிக்கிறத அவன் அண்ணனுங்களால நம்பவே முடியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவன் ஹீரோ பார்த்து சொல்லும் போது ஹீரோ ஒரே அடி இவன் போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த 2 பேரும் ஹீரோவை பார்த்து சே அப்படின்னு நினைக்கிறானுங்க. இவனுக்கு இப்படி முட்டி போட்டுட்டு இருக்கும் போதே அந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் ஸ்கில்லும் முடிஞ்சிடுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது அதுக்குள்ள முடிஞ்சிச்சா ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ஆர்ட்ஸ் ஆலன் அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மட்டும் தான் வேற யாருக்கும் பிறந்தவன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அங்க நிக்கிற அம்பையரை பார்த்து ஏய் நீதான் இங்க வின்னர் யாருன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவரும் ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூவல்ல ஜெயிச்சது நாக்ஸ் வான் அப்படின்னு கத்துறாரு. இதை கேட்டு ஹீரோ அவங்க அண்ணனுங்களும் சே இவன் கையிலயா நம்ம போய் தோத்து போனோம் அப்படின்ட்டு அவன் ஸ்வாடியை கீழே போட்டுறான். ஹீரோ அவங்க அப்பா ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படின்ட்டு இவனை பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோ அவங்க அப்பா சிரிக்கிறத பார்த்துட்டு இவனும் லைட்டா அப்படியே ஒரு சிரிப்பு போட்டு ஹீரோ அவங்க அப்பா சிரிக்கிறத பார்த்துட்டு இவனும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறான். போற பையனும் திரும்பி பார்க்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வெளியே தான் போறான் அந்த அரேனா விட்டு. அந்த சிவப்பு மண்டியும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட பேசியே ஆகணும்ட்டு ஹீரோ பின்னாடியே ஓடுறா ஹீரோ பிடிக்கலான்ட்டு. ஹீரோவும் அந்த அரேனால இருந்து வெளியே வந்து கீழே குனிஞ்சு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோ கை ஃபுல்லா ரத்தம். இது என்ன ரத்தமா, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஸ்கில்ல நிறைய யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அவர் ஆஃப் ஜீனியஸ் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்கில்லோட டியூரேஷனை விட அதிகமா யூஸ் பண்ணா
ரீகாயில்னு ஒரு டீபஃப் கிடைக்கும் ஹீரோ அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லும் போதே சைட்ல ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. அதுலயும் ரீகாயில் எஃபெக்டால பிளேயரோட லைஃப் ஸ்பேன் 2 நாள் 17 மணி நேரம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோவும் இருக்கிறதுலே மோசமான டீபஃப்னா இதுதான், ஏன்னா இது என்னோட லைஃப் ஸ்பேனை பர்மனண்டா கம்மியாக்கிடும், அதுவும் இல்லாம என் உடம்ப இன்னுமே சிக்காக்கிடும், நான் ஆல்ரெடியே ஒரு நோயாளி தான், நல்ல வேலை இந்த ரீகாயில் எஃபெக்ட் மத்தவங்க முன்னாடி நடக்கல, இப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா நான் கண்டிப்பா அந்த எல்டின் அகாடமி உள்ள போறதை கேன்சல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஹீரோ இதெல்லாம் நினைச்சிட்டு நிக்கும் போதே சைட்ல ஒரு வாய்ஸ் என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த டைல பொண்ணுதான் ஓடியாரா. ஓடி வந்தோட ஹீரோவை பார்த்து உனக்கு எங்கன்னா அடிபட்டிருக்கா சொல்லு, சண்டை நடக்கும் போது உனக்கு எங்கன்னா அடிபட்டுச்சா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அடச்சா இவ கண்டுபிடிச்சிட்டாளா, இங்க இவ்வளவு பேர் இருந்தும் இவதான் இதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ட்டு, இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவும் அவளை பார்த்து நீ அப்படின்னு ஏதோ கேக்குறான். அதுக்குள்ளேயே அவளும் நீ இந்த மாதிரி ஒரு வீக்கான பாடியை வச்சுட்டு உன் சிப்ளிங்ஸ் கூட சண்டை போடணும்னு நினைச்சிருக்க. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோவா அவளை பார்த்து என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும் நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா நான் உன்னை தப்பா எடை போட்டேன் அப்படின்ட்டு வெக்கப்பட்டுட்டே சொல்றா. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி 1 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன பார்த்தேன்னா நாக்ஸ் ஒரு தடவை கூட ஸ்வாட வீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாம நாள் நான் அவனை பார்க்கும்போது அவன் வெறும் ஒரு உடன் ஸ்வாட் எடுத்து தான் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தான். நான் அப்ப யோசிச்சேன் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா இவன் டேலண்டா இருந்ததுனால தான் ஜெயிச்சான். அப்படியே மறுபடியும் அந்த இடத்துல கட் பண்ணி இவன் அந்த அரேனால இருந்து ஹீரோ தொத்தின்னு வந்திருப்பான்ல, அப்ப அவன் வரும்போது யோசிச்சுட்டே வந்திருக்கா நான் எப்படியாச்சும் அவன் கிட்ட இதை கேட்டே ஆகணும், அவன் எப்படி அவன் டேலண்ட் அவேக்கன் பண்ணானு, அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவன் எப்ப ட்ரெயின் பண்ணான் இப்படின்னு கேட்கணும்னு ஹீரோவே துரத்திட்டு ஓடி வந்திருக்கா இவ. ஆனா எப்ப இந்த டூ எல்லாம் முடிஞ்சதோ நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தேன், யாருமே அவனை சுத்தி இல்லாத போது அவன் எப்படி இருப்பான்னு. ஹீரோவும் கீழே குஞ்சு நின்னு இருமிட்டு இருந்தால, அப்ப இவன் வரும்போது ஹீரோவை பார்த்துட்டு யோசிக்கிறா என்ன ஆச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா, இவன் டேலண்டால இவன் பிரதர்ஸ் ஓவர்வெல்மிங் பண்ணலையா, ஆனா நாக்ஸ்ன்றவன் எதையும் பெருசா கண்டுக்காத ஒரு ஆள் தானே, அப்படிதான் ரூமர் எல்லாம் சொல்லுது. ஆனா அவன் உண்மையாலே ரொம்ப உழைச்சிருக்கான், அதனாலதான் அவனால இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இவளும் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரமிப்பா நிக்கிறான். என்ன மேட்டர்னா இவன் ஹீரோ ஒரு அரகண்டான ஆளு, அவன் இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான், அவன் டேலண்டோட பிறந்தவன் அப்படின்னு இவன் ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா. ஆனா ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த டேலண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இப்பயும் இவன் இப்படி நினைச்சிட்டு நிக்கும் போது ஹீரோவும் இரும்புறான். அவன் இரும்புறவனே இவ்வளவு ஓடி போய் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ பக்கத்துல வந்தா ஹீரோவும் அவ கையை தட்டி விடுறான். என்னை தொடாத அப்படின்ட்டு ஹீரோவும் அவளை பார்த்து முறைக்கிறா. உள்ளுக்குள்ள என்னன்னு பார்த்தா நான் ஒத்துக்கிறேன், நான் கடந்த 2 வருஷமா வெறும் கேம் மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தேன் வெளியே போகாம, அதனால மத்தவங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். ஹீரோ கையை தட்டி விட்ட உடனே அவனும் நான் என்ன மன்னிச்சிரு, இவன் சாரி என்ன உடனே ஹீரோவும் என்ன அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் சாப் மண்டியை பார்த்து எனக்கு தெரியாது நீ ஸ்வாட்ச்மேன்ஷிப் மேல ரொம்ப ஆர்வமா இருக்க ஒரு ஆள்னு, அதை கேட்டு இவளும் நான் இதை கேட்டிருக்கேன், நீ பிறந்ததுல இருந்தே உன் பாடி வீக்கா இருக்குன்னு, அதனாலதான் நீ வெறும் ஸ்டெமினா எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தியா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ எப்பவுமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரியே இருப்ப, ஆனா உண்மையிலேயே உன் இன்டென்ஷன் அது கிடையாது, எம்மாவும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு. இவனும் இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டு ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது, இவ ரொம்ப உண்மையா இருக்கா, நான் கேம்ல பார்த்தா மாதிரியே எனக்கு நல்லாவே தெரியும் இவன் நைட்ஸோட ட்ரைட்ஸை வச்சிருக்கான்னு, இவ ஒரு ரெப்யூட்டேட்டட் டியூக் ஃபேமிலியோட பொண்ணு, இது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ பண்ணதுதான் தப்புன்னு ஒத்துக்கிறது. ஹீரோவும் இதெல்லாம் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நீ என்ன அப்படிதான் நினைக்கிறேன்னா இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாத, எனக்கு ரத்தம் வந்தத. அவளுக்கு ஹீரோ மேல ஒரு தனி மரியாதையே வந்துச்சு. அவளும் கண்டிப்பா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹீரோவும் இவ இப்படி சொல்றத பார்த்துட்டு நான் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறது இல்லை, எப்படி இருந்தாலும் ஹீரோவும் இவகிட்ட நீ பண்ண ப்ராமிஸ் மட்டும் மறந்துடாத அப்படின்ட்டு கெத்தா நடந்து போயிடுறான். ஹீரோ போறது இவரும் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சாவு பண்றதா ஹீரோயினியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோ மேல லவ் வந்துச்சு போல மேடம்க்கு. அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் அவர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் போல, பட்லர் கிட்ட நீ என்ன நினைக்கிற நாக்ஸோட டேலண்ட பத்தி அப்படின்னு கேக்குறாரு. பட்லரும் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல எதுக்கு யங் மாஸ்டர் இவங்களெல்லாம் அடிக்க விட்டாருன்னு, ஆனா இப்ப பார்த்தா ஏன் மத்த யங் மாஸ்டர்ஸை விடவே இவர் தான் பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னு பட்லரும் சொல்றாரு. ஹீரோ அப்பாவும் நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஏன்னு தெரியல அவன் டேலண்ட் அவன் இன்னுமே மறைச்சுதான் வச்சிருக்கான், அவன் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் எதையும் நோண்டிடாதீங்க, அவனை வெறும் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, அவன் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு ஹீரோ அவன் அப்பாவும் பட்லர் கிட்ட சொல்றாரு. பட்லரும் ஓகே சார் அப்படின்றாரு. ஹீரோ அவங்க அப்பாவும் மனசுக்குள்ளே எனக்கு தெரியல சுப்ரீம் பிளாக் ஸ்வாட இன்னரிட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இருக்கா அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் ஒரு கையை ஊத்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்கிட்ட அந்த அளவுக்கு நேரம் இல்ல ராண்டுவல், நீ பண்ண போற விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோடனே பட்லரும் என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா நான் கொடுக்குறேன் மாஸ்டர் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் பார்லயும் நீங்க டுட்டோரியல் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு இருக்கு. ஹீரோவா அதை பார்த்துட்டு இந்த உலகம் இப்போ உண்மையாயிருச்சு, ஆனா கேம் மாதிரி சிஸ்டம்லாம் இங்க இன்னமும் இருக்கு. ஹீரோவா அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு, உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது. ஹீரோவும் ரிவார்டை பார்த்துட்டு
ஆஹா! இது ஜாக்பாட் தான். ஸ்டாமினாவ 2க்கு எடுத்துட்டு வரதுக்கு 1 மாசம் ஃபுல்லா ஓடுனேன். ஆனா இவனுங்களும் அசால்ட்டா தூக்கி குடுக்குறானுங்களே! அப்டின்ட்டு ஹீரோவும் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் விண்டோன்றான். சொன்ன உடனே நெறைய விண்டோ பாப்பப் ஆவுது. எல்லாம் என்ன நெனச்சிருப்பீங்க? குடுத்த பாயிண்ட்லாம் ஹீரோ எடுத்துட்டு போய் ஸ்டாமினால போடுவான்னு. நம்ம ஆளு என்ன பண்றான்னா, இதெல்லாம் ஸ்டாமினாக்கு கிடையாது. எல்லாத்தையும் நான் லக்ல போட போறேன்ட்டு தூக்கின்னு போய் எல்லாத்தையும் லக்ல போட்டுர்றான். பார்த்தா ஹீரோவோட லக் 10ல வந்து நிக்குது. ஹீரோவும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஏன்னா லக்கு ஸ்டாட்ஸ் மூலியமா ஏத்த முடியாது. அதுவும் இல்லாம இந்த இன்னர் லூனிட்டிக்ல லக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹீரோவும் இப்ப அத செக் பண்ணி பார்க்கலான்ட்டு சைடுல திரும்புறான். பார்த்தா இன்னொரு விண்டோலயும் பெனிஃபிட்ன்னு போட்டு மாஸ் கிளியர் 27 உங்களுக்கு குடுத்துருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் பார்லயே வருது. அதான் ஏற்கனவே ஹீரோ 27 தடவ இந்த கேம ஜெயிச்சிருக்கான்ல. அதுக்காக ஹீரோக்கு பெனிஃபிட் மாரி ஏதோ குடுக்குறாங்க. அதுல என்ன குடுக்குறாங்கன்னு பார்த்தா, ஒரு ரேண்டம் காச்சா வவுச்சர்ன்னு ஒண்ணு, அதுக்கப்புறமா ஒன் டைம் யூஸ் ஸ்கில் வவுச்சர் ஒண்ணு. இது ஏற்கனவே கேம்ல இருக்கு போல. ஹீரோவும் இந்த பெனிஃபிட் சிஸ்டம் இன்னும் இங்க தான் இருக்கு. சரி அந்த காச்சா வவுச்சர யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு யூஸ் பண்றான். பார்த்தா ஏதோ பெருசா ஒரு உருண்டை மாரி வந்து இறங்குது. ஹீரோவும் அத பார்த்துட்டு, இத பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இத பார்க்கும்போது தான் நான் உயிரோட இருக்கேன்ற மாரியே எனக்கு தோணுது. சரி பார்க்கலாம். என்னோட லக்கோட ஸ்டாட்ஸ் ஹையா இருக்கும்போது எனக்கு இன்டர்மீடியேட் ரேங்க்ல இருக்கிற பொருள் கிடைக்கிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சுத்தி விடுறான். சுத்தி விட்டா இப்ப அதுல வர ஐட்டத்தோட ரேங்க பத்தி சொல்றாங்க. ஒயிட்டா இருந்தா அது பேசிக் லெவலு, சில்வரா இருந்தா அது இன்டர்மீடியேட் லெவலு, அண்ட் கோல்டா இருந்தா அது அட்வான்ஸ் லெவலு. ஆனா இதுலயே ஹையஸ்ட் ரேங்க் எதுனா அது ரெயின்போ ஸ்க்ரோல் தான். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எப்படியாச்சும் எனக்கு ஒரு கோல்டு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறத கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த பொட்டியை பார்த்து சொல்றான். டப்புன்னு அதுல இருந்து ஒரு உருண்டை வந்து வெளியே விழுது. கீழே விழுந்த உருண்டையில இருந்து அப்படியே ஒரே பிரகாசமா வெளிச்சம். ஹீரோவும் உள்ள போய் எட்டி பார்த்தா ஒரு ஸ்க்ரோலு 2 ஆர்பு மாதிரி ஏதோ கிடைக்குது. ஹீரோவும் இது வந்துருச்சு. பார்த்தா தலைவன் வேணுன மாதிரி கோல்டு கிடைச்சிட்டு அவனுக்கு. அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ண உடனே ஐடென்டிஃபையிங் ரேங்க் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சுப்ரீம் ரூலர் அவே அப்படின்ட்டு ஒரு அட்வான்ஸ் ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஐயோ என்னால இதை நம்பவே முடியலையே அப்படின்ட்டு குஜால் ஆயிரம் ஆளு. அந்த ஸ்கில்லோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ ஸ்டாட்ஸோட கம்மியா யாருன்னா ஹீரோ கிட்ட சண்டை போட வந்தா அவங்களோட ஸ்டாட்ஸ் 20% கம்மியாகும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஆஹா இது சூப்பர் ஜாக்பாட் ஆச்சே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்கிட்ட இப்போ ஒரு டீபஃப் ஸ்கில் இருக்கு, ஆனா என்கிட்ட இன்னொரு ரிவார்டும் இருக்கு அப்படின்ட்டு திரும்புறான். அதான் ஸ்டேட்டஸ் வரலையும் நீங்க அந்த ஒன் டைம் ஸ்கில் வவுச்சரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. நான் அதுல இருந்து என்ன ஸ்கில் எடுக்க போறனோ அதை நான் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த சிஸ்டம் முன்னாடி போய் நின்னுட்டு இது ஒன் ஆஃப் த ஹிடன் பீஸ், அதுவும் இந்த ஃபேமிலியில மட்டும் தான் இதை அப்டைன் பண்ண முடியும், அது எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு அந்த ஸ்கில் வேணும் அப்படின்ட்டு ஹீரோவும் ஏதோ ஒரு ஸ்கில்லை பத்தி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா எல்லா சிப்ளிங்ஸையும் இந்த எஸ்டேட்டுக்கு கூப்பிட போறாரு, அப்பதான் நான் அதை யூஸ் பண்ண போறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் இப்ப இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன்னா எல்டின் அகாடமியோட கிராஜுவேஷன் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. யார் வர்றதுன்னு பார்த்தா ஹீரோவோட 2வது அண்ணன் தான் வரான். ஒரு நைட்டா மாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் ஊர் சுத்தணும் தான் நினைச்சிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் அந்த ஹிடன் பீஸை கண்டுபிடிச்சு செகண்ட் பிரதர் எப்படியாச்சும் சமாளிச்சே ஆகணும். அப்படி பார்த்தா என்கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்ல போலயே. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் இதுக்கப்புறம் டாய்லா பத்தி கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். அவ ஒன்னும் கொடுத்த ப்ராமிஸ உடைக்கிற அளவுக்கு மோசமானவ கிடையாது. என்னை தேடி வர்ற அளவுக்கு அவகிட்ட எந்த ஒரு ரீசனும் இல்ல. அப்படியே பார்த்தா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் கண்ண மூடி இப்படிதான் ஆனா நான் நினைச்சேன் என்ன விஷயம்னு பார்த்தா ஹீரோ முன்னாடி அந்த டாய்லா பொண்ணு வந்து நிக்கிறா. நம்ம ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் நேத்தே பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இவ்வளவு தலையை கீழே குஞ்சுன்னு சொல்லு. ஹீரோ என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்லு, நீ எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்லயே இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆனானு, நானும் எப்படி ஸ்ட்ராங்கா வருதுன்னு என்கிட்ட சொல்லு. இவ்வளவு இப்படி கேட்டவுடனே ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு நான் ட்ரைனிங் எடுத்த 1 மாசமும் நீ ரகசியமா என்ன பாத்துட்டு இருந்தியா? ஹீரோவும் அப்படி சொல்லிட்டு அவன் பட்டுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். அவன் சொன்னது கேட்டு இவ்வளவு ரகசியமாவா, இரு இரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேர் அப்படி இல்லைன்னா நீ எப்படி ட்ரைனிங் பண்றனாச்சும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவளும் ஹீரோவை பார்த்து கேக்குறா. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா அவன் சிஸ்டரால ரெகக்னைஸ் பண்ணப்படணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் டாய்லா. ஹீரோ அவளை பார்த்துட்டு யூனோ நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா நீ எப்படி ட்ரெயின் பண்றியோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அப்படியே இவ ஸ்டன் ஆகி நின்னுறான். இவ இப்படி நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை சமாதானப்படுத்துறதே இல்லை, இப்ப நான் என்ன பண்றது, நம்மளால என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ எப்பவுமே மத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பட்டு நடந்து போயினே தர்றான். இவளும் நின்று ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன போயிட்டான் அப்படின்னு இவன் நின்று ஹீரோ போறதையே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவும் வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போகும்போதே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என் பின்னாடி வரமாட்டான்னு நினைக்கிறேன், பின்னாடி வர்றதுக்கும் அவளுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல, அவ என்னை கொல்லும் போது பாக்கட்டும் நான் என்ன ஹிடன் பீஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானு. ஹீரோவும் இப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். தூரமா பார்த்தா ஹீரோ அவங்க அப்பாவும் இவனை பாக்குறாரு. ஹீரோவும் இதுதான் நாக்ஸ் ஃபேமிலியோட பாரனா அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, அந்த குதிரை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த இடம் தான். இந்த இடத்துல தான் இந்த கான்டினென்ட்லயே பெஸ்ட் ஹார்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க.
ஹீரோவும் இப்படி யோசிச்சுட்டே வந்து அந்த குதிரைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கான். பட்லரும் ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, "வணக்கம் பேட்ரியாக், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ அவங்க அப்பாவும், "நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டேன்னு. இதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ற ஹார்ஸ் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போகுது." ஹீரோ அவங்க அப்பா இப்படி சொன்ன உடனே ஹீரோவும், "எனக்கு தெரியும், கடைசியா அதுக்கான டைம் வந்துருச்சு" அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு குதிரையை பத்தி சொல்றான். குதிரை ஒரு அனிமல் தான். ஆனா இங்க குதிரையை தெய்வத்துவம் பொருந்திய ஒரு அனிமலா தான் பார்ப்பாங்க. இந்த கான்டினென்ட்லயும் சரி, நாக்ஸோட ஃபேமிலிலயும் சரி, நீங்க மட்டும் ஒரு மேஜாவோ அப்படி இல்லைன்னா நைட்டாவோ மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சின்ன பையனா இருக்கும் போதே ஒரு ஹார்ஸை சூஸ் பண்ணி ஆகணும். அதுதான் உங்க லைஃப் ஃபுல்லா ஒரு கம்பெனியனா உங்க கூடயே இருக்கும். ஹீரோவும் இதை சொல்லி முடிச்சுட்டு, எல்டின் அகாடமில ஹார்ஸ் ரைடு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரத்துக்கு தனியா டீச்சர்ஸே இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கேமோட கடைசி பகுதியே ஒரு பெரிய போர் தான். நீங்க வச்சிருந்த குதிரை மட்டும் செத்து போச்சுன்னா திருப்பி சின்ன வயசுல இருந்து நீங்க மறுபடியும் ஒரு குதிரையை வளர்க்கணும். அதுவும் இல்லாம டிரான்ஸ்போர்ட்டிங் மேஜிக் வேற பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதுவும் குதிரை இல்லாம டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹார்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா நான் இங்க இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஹார்ஸை சூஸ் பண்ணணும். ஹீரோ அவங்க அப்பாவும், இந்த டூவல்ல நீ தான் ஜெயிச்சன் ஆக்ஸ், அதனால நீ தான் சூஸ் பண்ண போற எந்த ஹார்ஸ் உனக்கு வேணும்னு. நான் உனக்கு ஒரு சாய்ஸ் தான் தருவேன். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் எந்த குதிரையை சூஸ் பண்ணலான்ட்டு உள்ள போறான். ஹீரோ அவங்க அப்பாவும் இவன் உள்ள போறத பார்த்துட்டு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இவன் எந்த குதிரையை தேர்ந்தெடுக்க போறான்னு. ஹீரோவும் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா நிறைய குதிரை இருக்கு. எல்லா குதிரையும் பார்த்துட்டு ஹீரோவும் நடந்து போயிட்டே, இங்க இருக்கிற குதிரை எல்லாமே கியூட்டா இருக்கு, ஆனா நான் தேடுற குதிரை எதுனா அதோ அங்க இருக்கு. பார்த்தா ஏதோ நாளைக்கு சாவர கண்டிஷன்ல இருக்க ஒரு குதிரையை காட்டுறான் ஹீரோவும் அந்த குதிரை பக்கத்துல போயிட்டு, நான் இந்த குதிரையை தான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. அவங்க அண்ணனுங்களுக்கும் ஷாக்கு, ஹீரோ அவங்க அப்பாவுக்கும் ஷாக்கு. ஹீரோ அவங்க அப்பாவும், நான் உனக்கு இன்னொரு சாய்ஸ் தரேன். அவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும், இது இன்னொரு சாய்ஸா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் இன்சைட்டை யூஸ் பண்றான். டார்கெட்டோட ஸ்டேட்டஸ் விண்டோ லோடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வருது. அந்த ஸ்டேட்டஸ் பார்லயும் பார்த்தா பேர் ஒன்றும் வைக்கல, ரேங்க் வந்து ஹைல இருக்கு. ஸ்பீசிஸ் வந்து ஆர்ஸ் அப்சைடின், மெயின் எலமெண்ட்னு போட்டு டார்க்னு போட்டு வச்சிருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, ஹை ரேங்கா? மோஸ்டா சமன் பண்ற கிரியேச்சர்லாம் எல்லாம் ரேங்க் வரியா தான் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அது குரோத்தை வச்சுதான் அதோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இந்த குதிரை அட்லீஸ்ட் ஒரு ஹை ரேங்க் குதிரையா தான் இருக்கணும். அதுவும் இல்லாம இது ஒரு அப்சைடியன். இருக்கிற குதிரையிலே இதுதான் மோஸ்ட் ரேரான ஒரு குதிரை. இந்த நேம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இக்னோரன்ஸ் ரூக்கி அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, இந்த குதிரையை பத்தி பேட்ரியாக்கு தெரியுமா, அதனாலதான் இது அவர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரோ. ஆனா இது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல விஷயமா இல்ல, ஏன்னா இதோட நெகட்டிவ் ட்ரேட்ஸ். ஹீரோ மாதிரி அந்த குதிரைக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் ட்ரேட் இருக்கு. என்னன்னு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குதிரை செத்துரும். கரெக்டா சொல்ல போனா 2 நாள் 16 மணி நேரம் 12 நிமிஷத்துல அந்த குதிரை செத்துரும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விஷயத்த பார்க்கும்போது என் ட்ரேட்டை விட இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரேட்டா இருக்கு. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த குதிரை தான் வேணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ மனசுலயே, என் கிட்ட இருக்க நாலேஜை வச்சு என்னால இந்த குதிரையை காப்பாற்ற முடியும். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ சொன்னதை கேட்டு, இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தான், இவன் என்ன இவனை மாதிரியே அந்த ஆர்ஸோ இருக்குன்னு அந்த ஆர்ஸ் மேல பரிதாபப்படுறானா? கடைசியா பார்த்தா இவனும் எமோஷனலா வீக்கான ஒரு ஆளா தான் இருக்கான். ஹவு டிசப்பாயிண்டிங் அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பாவும் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு, நீ இந்த விஷயத்த நினைச்சு பின்னாடி கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ அவங்க அப்பாவும். சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவோட 2 அண்ணனுங்களும், அப்பா நாங்க எந்த குதிரையை சூஸ் பண்றோம் நீங்க பாக்கலையா அப்படின்னு இவனுக்கு கத்துறானுங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்காம போயினேங்கிறாரு. பட்லரும், யங் மாஸ்டர் நான் இங்கதான் இருக்கேன், நீங்க எந்த குதிரையை வேணா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும், என் முடிவு என்ன அவரை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சோ அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு நிக்கும் போதே சைட்ல பட்லர் வந்து, யங் மாஸ்டர் உங்க குதிரைக்கு நீங்க ஒரு பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ, ராண்ட்வெல் நீயா, சரி பேர் தானே அப்படின்ட்டு அந்த குதிரையை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டு, கேரல், நான் இந்த குதிரைக்கு கேரல்னு பேர் வைக்கிறேன். ஹீரோவோ, நான் இந்த பேரை வச்சுதான் நிறைய தடவை இந்த இன்னர் லூனட்டிக் கேமை கிளியர் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம். இவன் பேர்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நான் பார்த்தா குதிரையை கூட்டின்னு வந்து பெட்ல படுக்க வச்சுக்கிறான் ஹீரோ. முதல்ல நான் என்ன பண்ண போறேன்ட்டு என்னால மத்தவங்க கிட்ட காட்ட முடியாது, அதனால தான் இதை நான் என் ரூமுக்கு கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த குதிரையை பார்த்து ஏதோ யோசிக்கிறான். அந்த குதிரையும் இவனையே பாக்குது. அது கண்ணுல வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கு. என்ன மாதிரி அதுவும் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு அந்த குதிரையை பார்த்து யோசிச்சுட்டு, ரோனான் எனக்கு தெரியும் நீ வெளியே நின்னுதான் ஒட்டடிச்சு நகிறேன்னு, இப்ப மட்டும் நீங்க வரலனா நான் அப்படின்றான் ஹீரோ. அதுக்குள்ளேயே அவளும் அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி கீழே வந்து விழுந்து, நான் இங்கேதான் இருக்கேன் யங் மாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அங்கதான் இருக்கேன்னு அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறான். அதெல்லாம் சொல்ல முடியாது, கையும் கழுவமா மாட்டிக்கினல்ல, இவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ட்டு ரோனான் கிட்ட சொல்றான். ரோனானும், நெது குதிரை பெட் மேலியா அப்படின்னு பாக்குறான். நான் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அவளும் அப்படியே முறைச்சு நிக்கிறா. ஹீரோவோ, அதுவே உடம்பு சரியில்லாத குதிரை, அதை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த குதிரையும் பாவமா இவளை பாக்குது. பார்த்த உடனே இவளும் எதை யோசிச்சுட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. எனிவே இது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போதோ
அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ரோனானால இந்த விஷயத்த சமாளிக்க முடியுமா? அப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. பார்த்தா யாரோ ஆன்னு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குதிரை செத்து போச்சு போல. ரோனானும் அந்த குதிரையை மடியில போட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த குதிரை இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சுன்ட்டு இவ்வளோ அழுதுட்டு இருக்கா. அது காரணம் என்னன்னா இவன் அந்த குதிரையை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிட்டா. ரோனா நிறைய எஃபர்ட் போட்டு அந்த குதிரையை டேக் கேர் பண்ணிக்கிட்டா. எனக்கும் இவ்வளவு நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. கேரளை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு. ஹீரோவும் ரோனான் கிட்ட போயிட்டு நீ அழுவத கொஞ்சம் நிறுத்துறியா, நீ என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க. அது கேட்டு ரோனானும் ஆனா யங் மாஸ்டர் கேரள் ஹீரோவோ அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத, அவன் திரும்பி நம்ம சைடு வந்துருவான் அப்படின்றான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளும் யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன மண்டை கலங்கிச்சா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவோ பேசாட்டி என் பின்னாடி வந்து நின்னு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்றான். சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கோட்டு உள்ள கை விட்டு ஒரு ஸ்க்ரோல் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு இவளும் ஸ்க்ரோலா, இவன் இப்படி கேட்கும் போதே ஹீரோ அந்த ஸ்க்ரோல் எடுத்து தரையில வச்சிடறான். நான் மட்டும் இந்த ஸ்க்ரோல்குள்ள என் மானாவை இன்ஃபியூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மானாவை எடுத்து அந்த ஸ்க்ரோல்குள்ள இன்ஃபியூஸ் பண்றான். ரோனானும் சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோ இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறான். ரோனானோ உங்களுக்கு மானா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறா ஹீரோ கிட்ட வந்து. என்னால என் மானாவை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நீ இதே மாதிரி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தனா கேரள் மறுபடியும் செத்துருவான் 2வது தடவையா. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது மொத்தத்துக்கும் நீதான் காரணமாவே அப்படின்ட்டு அவளை பார்த்து சொல்றா ஹீரோவும். இவளும் வாயெல்லாம் முடிகிறா. ஹீரோவும் பயங்கர ஃபோக்கஸா தான் இருக்கணும். ஏன்னா நான் என்னோட ஜீனியஸ் ஆஃப் மானா டிடெக்ஷன் ட்ரேட்டை நான் இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. அதுவும் இல்லாம இந்த எம்பையர்ல 15 வயசுக்கு கீழே மானாவை யூஸ் பண்ணா அது பெரிய பிரச்சனை. நம்ம இம்பீரியல் ஃபேமிலியில ஒருத்தரா இல்லாத வரைக்கும். ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் லேட்டா கத்துக்கிறாங்கன்னா அப்பதான் இம்பீரியல் ஃபேமிலியில இருக்கவங்க மேஜிக்கை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபிஷியன்ஸா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே அதை மேஜிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துப்பாங்க. இப்ப என்னால பண்ண முடியற ஒரே விஷயம் என்னன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு மானாவை இந்த ஸ்க்ரோல் உள்ள நான் போர் பண்ணணும். ஹீரோவும் மானாவை அந்த ஸ்க்ரோல்குள்ள விட்டுட்டு இருக்கும் போதே என்னால உணர முடியுது என் கையில இருந்து என் மானாலாம் மொத்தமா காலியா வருது. எனக்கு நல்லாவே தெரியுது இதுதான் மானாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிக்கிறான். ஹீரோவும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஒன் டைம் யூஸ் ஸ்கில் வவுச்சர் நான் அதை ஒன்றும் தப்பா எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா இப்ப நான் யூஸ் பண்ண போற மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. இப்பதான் ஹீரோ அந்த ஒன் டைம் ஸ்கில் வவுச்சரை யூஸ் பண்ணி என்ன ஸ்கில் வாங்கியிருக்கான்னு காட்டுறாங்க. அதுல பார்த்தா புக் ஆஃப் டெத் நெக்ரோமன்சர் ஒன் டைம் யூஸ் ஸ்கில் ஹஸ் பீன் அப்டைன்டுன்னு வருது. ஹீரோவும் இது ஒரு பிளாக் மேஜிக். இன்னொரு ஸ்கிரீனும் பாய் கேரல்ன்ற டார்கெட் அன்டெட்டாக திருப்பி ரிவைவ் ஆகுது. நீங்க இந்த மேஜிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. ஹீரோவும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம சும்மா மேஜிக் பவர் எடுத்து அந்த ஸ்க்ரோல் உள்ள சொருறான். இந்த இன்னர் லூனிட்டிக்குள்ள அன்டெட் ட்ரைட்ஸை வச்சிருக்க 2 டைப் ஆஃப் பீயிங் இருக்காங்க. முதல்ல செத்து போனவங்களை மறுபடியும் உயிரோட வர வைக்கிறது. அதுக்கு அவங்க யூஸ் பண்றது பிளாக் மேஜிக் அப்படி இல்லைன்னா டார்க் மானா. 2வது இவங்களும் அதே மாதிரி தான் செத்து போனவங்களை உயிரோட வர வைப்பாங்க. ஆனா அவங்க ஈகோ இல்லாம, அதுவும் இல்லாம அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. ஈகோனா வேற ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட கான்சியஸ் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இருக்க டைப்ல உயிரோட எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவங்க மெமரியோட அப்படியே வருவாங்க. 2வது டைப்ல வந்து ஒரு அன்டெட் ஃபார்ம் மாதிரி தான். ஹீரோவும் இதை சொல்லிட்டு அவனும் இப்படி உயிரோட வரவங்களாம் அவங்க மாஸ்டரை கண்மூடித்தனமா நம்புவாங்க. இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா இங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த மாதிரி அன்டெட் எல்லாம் ரிவைவ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த டார்க் ஃபேமிலி, மார்வஸ் ஃபேமிலி. என் ஃபேமிலியும் ஒரு டார்க் ஃபேமிலி தான். ஆனா என் ஃபேமிலி ஒரு நைட் ஃபேமிலி. ஆனா அந்த மார்வஸ் ஃபேமிலின்றவனுங்க ஒரு பிளாக் மேஜஸ் அன்டெட்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவனுங்க. அப்படின்னா மார்வஸ் ஃபேமிலியை தவிர வேற யாருமே இந்த நெக்ரோமன்சி ஸ்கில்லை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி யாராலையும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனா ஒன் டைம் ஸ்கில் வவுச்சர்ல எனக்கு கிடைச்சது எதுனா நெக்ரோமேன்சி, அப்படி இல்லைன்னா அதை இப்படி கூட சொல்லலாம் புக் ஆஃப் டெட் அப்படின்னு. ஹீரோவும் மானவ ஃபுல்லா அந்த ஸ்க்ரோல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். உள்ள பார்த்தா நிறைய கையெல்லாம் வருது. வந்த கையெல்லாம் பார்த்தா அந்த குதிரையை சுத்தி அப்படியே ஒரு ஆர்பு மாதிரி கவர் ஆகுது. ஹீரோவும் நிறைய மானாவை செலுத்துறதுனால அவருக்கு வாயிலெல்லாம் ரத்தம் ஊத்துது ஹீரோக்கு. அதை பார்த்துட்டு ரோனானும் யங் மாஸ்டர் அப்படின்றா. ஹீரோவும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோ வாயில இருந்து ரத்தமா கக்கறான். சடனா கீழே குஞ்சு பார்த்தா ஹீரோ மானம் அப்படியே நின்னுச்சு. அடைச்சா என் மானம் மொத்தமும் காலி ஆயிடுச்சு போலியே அப்படின்ட்டு தலையை தூக்கி நிமிந்து பார்த்தா 10 இந்த குதிரை அப்படியே ஏந்து கணக்குது. ஒரு நோட்டிபிகேஷன் பார் ஓபன் ஆகி இங்க ஆக்டிவேட் பண்ண ஸ்கில் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. அன்டெட்டா அந்த குதிரையை பார்த்தா சும்மா வெறித்தனமாகுது. உங்க பெட்டு கேரல் ஒரு அன்டெட்டா ரிவைவ் ஆயிருக்கு. ஹீரோ அந்த குதிரையை பார்த்து அப்படியே குஜால் ஆயிடுறான். நான் அதை பண்ணிட்டேன். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனானோ யங் மாஸ்டர் அப்படின்றா. ஹீரோவும் கேரல் அப்படின்னு அந்த குதிரையை பக்கத்துல கூப்பிட்டு அதோட ஸ்டேட்டஸ் பார் எல்லாம் பாக்குறான். இப்போ அதுல பார்த்தா நெகட்டிவ் ட்ரேட் இந்த இடத்துல அதுல இருந்து நெகட்டிவ் ட்ரேட் மறைஞ்சிருச்சு. நார்மலா இருக்க பெட்டோட உங்க பெட்டோட growth ரேட் 1.5% இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. பிளேயரோட மானாவை பொறுத்து இதை எங்க வேணா சமன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஸ்பெல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு எஸ் நான் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். இந்த குதிரை தலையில கை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட மாஸ்டர் அப்படின்றான். ஹீரோவும் அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான்.
போதான். திடீர்னு பார்த்தா ரோனானும் எகிரி வந்து இந்த குதிரையை ஹீரோவையும் சேர்த்தா மாதிரி கட்டிப்பிடிக்கிறா. ஹீரோவும் ரோனான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவளும் 2 பேரையும் கட்டிப்பிடிச்சுன்னு கதறா. யங் மாஸ்டர் நீங்க பண்றத பார்த்து எனக்கு பயமாயிருச்சு, நீங்க செத்துருவீங்கன்னு நினைச்சேன் நானு. நீங்க எப்படி மானாவை இவ்வளவு ரெக்லஸா யூஸ் பண்ணலாம், அதே மாதிரிதான் கேரல் நீயும், நீ எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்க அப்படின்னு கேக்குறான் அந்த குதிரையை பார்த்து. அந்த குதிரையா இவ பேசுறது கேட்ட ஓ அப்படின்னு சைடுல திரும்பிச்சு. இவ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இவளும் அந்த குதிரையை பார்த்து கேரல் நான் தானே உன்னை இவ்வளவு நாளா பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன், என்ன நான் கொடுக்குற கேரட்டை கூட நீ கீழே துப்புற. ஹீரோவும் அவங்க 2 பேர் பண்ற கூத்த பார்த்து சிரிச்சுட்டு சரி ஒரு வழியா இது முடிஞ்சிருச்சு, அடுத்தது அந்த இடன் பீஸ் தான் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா யாரோ அந்த குதிரை எல்லாம் கட்டி போட்டிருக்க இடத்துக்கு நடந்து வராங்க. வந்து அவனும் ஏதோ ஒரு பேப்பர் வச்சு உள்ள ஏதோ கல்லு மாதிரி ஒயிட்டா எடுக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம பையதான். இது கல்லா இல்ல எதனா டார்ச் லைட்டா தெரியல ஹீரோ கையில வச்சுக்கிறது. அண்ட் இன்னொரு கையிலயும் பேப்பர் மாதிரி இருந்ததுல அது ஏதோ மேப். அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த ரோடு ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இல்ல, நான் கேம்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு, அது எதுவும் மாறலன்னு தெரிஞ்சவொடனே ஹீரோவும் வாட்டர் ரிலீஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஃபேமிலியோட 2வது இடன் பீஸ் என்ன ஆனாலும் சரி நான் அதை எப்படியாச்சும் அப்டைன் பண்ணியே ஆகணும், அதுதான் ஒரு கீயாவே இருக்க போகுது என் டெர்மினலி இல்ல காம்பன்சேஷன் பண்றதுக்கு. அதான் இப்ப கண்டுபிடிக்க போற ரிங்க வச்சு அவன் டெர்மினலி இல்ல ஏதோ பண்ண போறான். ஹீரோ சைட்ல ஏதோ சத்தம் கேட்கவே திடீர்னு திரும்பி பாக்குறான், யாரா அவன் அப்படின்னு. அங்க இருந்து எதுவுமே வரலன்னொடனே ஹீரோவும் நான் என்ன ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க ஏதோ ஒரு போர்டை பாக்குறான். பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இது ஒன்றும் கேம் இல்ல, இது என்னோட ரியாலிட்டி, இங்க ஒரு தடவை நான் செத்துட்டேனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்து உள்ள போறான். எங்க போறான்னு பார்த்தா மியாஸ் ஃபாரஸ்ட். சின்ன குழந்தைங்க இந்த ஃபாரஸ்ட் உள்ள போனா ஒண்ணு தொலைஞ்சு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, அதனால தயவு செஞ்சு இந்த சைடு வராதிங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு நான் ஒன்னும் 2வது தடவை சாவறதுக்கு விருப்பப்படல அப்படின்ட்டு உள்ள போறான். அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனா நெக்ஸ்ட் சாப்டர்ல ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்குது, சும்மா வெறித்தனமா இருக்கும் அந்த ஃபைட்டு. ஸோ மறக்காம கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.